அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஸ்ரீ மாருதி வெண்டிங் யூடியூப் சேனலுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியுமா மாருதி வெண்டிங்ல 80 வகையான மெஷ் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். புதுமையா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்கோங்க. ஸோ இன்னைக்கு ரொம்ப பார்க்க போதும் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. அது மெயின் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டுங்க. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மெஷ் யூஸ் பண்ண போறாங்கன்னு யோசிக்கிறீங்க. அது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நல்லா புரியுங்க. என்னன்னா ஆன்டிபர்ன் நெட்டுங்க. அதாவது அப்பார்ட்மெண்ட் பால்கனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புறா தொலைகள்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அவங்க பால்கனிக்குள்ள வந்துட்டு ஏசி வென்ட்டுக்குள்ள வந்துருங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ற ஒரு மெஷ் மாதிரி கேட்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு பண்ணி வெல்டு மெஷ்ல ஃப்ரேம்ல அடிச்சு போடுவாங்க. நீங்க யோசிச்சுக்கோங்க, ஒரு 10 அடிக்கு 20 அடி இல்ல 10க்கு 30 அடி ஃப்ரேம் அடிச்சு போட எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா நான் ஆன்டிபர்ன் நெட் அப்படின்னு மாதிரி மெஷின் சொன்னேன், எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது இந்த இதுதாங்க. இது நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ்ல ஆகட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல வந்து இந்த மெஷ்ஷை பார்த்திருப்பீங்க. ஸோ இதைத்தான் வந்து நீங்க மேக்ஸிமம் சில பேர் பால்கனிஸ்க்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மேக்ஸிமம் பண்றாங்க. ஸோ இதுக்கு இங்க வச்சிருக்க ஒயிட் கலர் மெஷ்ஷுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இது யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃபா நிக்காதுங்க. நீங்க வந்து இழுத்து கட்டணுங்க. ஸோ நீங்க இழுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும், லூஸ் பண்ண இதாயிட்டே வருங்க. ஸோ அந்த மாதிரி மெஷ்ஷுங்க. இது வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துறதுக்காக ரொம்ப பட்ஜெட் குள்ள போறதுக்காக பயன்படுத்தி கூட மெஷ்ஷுங்க. பட் இந்த பால்கனி ஏரியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ல வேலை செய்யும் போது உங்களுக்கு வந்து இந்த மெஷ் எல்லாம் எடுத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்காக இந்த ஆன்டிபர்ன் நெட்டுங்கிற கான்செப்டே வந்திருக்குதுங்க. ஸோ இது பாருங்க, உங்களுக்கு சைட்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நாட் போட்டே வந்துருது உங்களுக்கு. ஸோ இதனால என்னன்னா நீங்க 10 அடி பீஸ் எடுக்கும் போது உங்களுக்கு இது வந்து ஸ்டிஃபா நிக்குங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா ஸ்கொயரா உங்களுக்கு அப்படியே நிக்குதுங்க. ஆனா வேற அதே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது டைமண்ட் ஆட் இருக்கும். நீங்க இழுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டாக்கும் எப்படி பண்ணாலும் வந்துட்டே இருக்குங்க. ஸோ நீங்க ரொம்ப இழுத்தீங்கன்னா லென்த் கிடைக்கும், ஆனா ரொம்ப ஷார்ட் பண்ணீங்கன்னா ஹைட் குறையும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல நடக்குது. பட் இதுல பாத்தீங்கன்னா 1 கிலோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சரா 10 அடி ஹைட்டுக்கு 25 அடிங்கிறது பிக்சரா கிடைக்குங்க. ஸோ இது மூலமா வந்து உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல வந்து ஈஸியா நின்று ஃபேப்ரிகேட் பண்றது ஈஸியா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃபா நிற்கும், எது காத்துக்கு லூஸ் ஆடுறதோ எதுவுமே இருக்காது. மெயின் பர்பஸ் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த சைடு ஸ்டிச் பண்ணிக்க அதுக்கு ஸ்டிஃபா உங்களுக்கு வந்து நிற்குங்க. இது பாத்தீங்கன்னா லோக்கல் ஒரு ஃபேப்ரிகேட்டர் ஒர்க் ஷாப் பண்றவங்க இல்ல வேற ஏதாச்சும் இந்த மாதிரி சிவில் ஒர்க் பண்றவங்களே வந்து ஈஸியா அது கட்டிக்கிட்டு இதுக்கு ரொம்ப வந்து டெக்னிக்கல் பர்சன் தான் கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஒரு நார்மலான விஷயம் தெரிஞ்சவங்களே வந்து ஈஸியா அது கட்ட முடியும். ஈவன் உங்களாலேயே முடிஞ்சா இன்டீரியர்ல வச்சு கட்ட முடியும், இன்சைட் அதாவது பால்கனி உள்பக்கம் வச்சு கட்ட முடியினாலும் நீங்களே வேணாலும் தாராளமா கட்டிக்கலாம். அவ்வளோ ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியான மெட்டீரியலுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல மேல வந்து கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு இடம் பண்ணி கொடுக்கணும், ஆனா வந்து சேஃப்டி கிரில்ஸ் கிடையாது. அதுக்கு நீங்க செலவு பண்ணி பண்ற ரொம்ப பட்ஜெட் போனா அதுக்குமே நீங்க இந்த நெட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. யோசிச்சு பாருங்க, கிட்ஸ் இது வந்து பண்ணா ஒண்ணுமே ஆகாது, உங்களுக்கு கிளியாது எதுவுமே ஆகாது. ஸோ அந்த அளவு ஸ்ட்ரென்த்தான மெட்டீரியலுங்க. திக்னஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு நீங்க ரொம்ப வந்து லைட் வெயிட் அதனால வந்து ஒண்ணு எல்லாம் கிழிஞ்சிரும் சீக்கிரம் போயிட்டு நினைக்காதுங்க. இதுக்கெல்லாம் டாப் குவாலிட்டி மெட்டீரியலுங்க. ஸோ அதனால நீங்க கிட்ஸுக்கு பிளே ஜோன் கிரியேட் பண்றதுனால பண்ணலாங்க. ஒரு டெரஸ்ல வந்து நீங்க ஒரு கார்டன் மாதிரி பண்றீங்க, அதுக்கு ஒரு சேஃப்டி வேணுனாலும் நீங்க தாராளமா இதுல பண்ணிக்கலாங்க. ஸோ ஒரு மல்டி பர்பஸா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன தேவைகள் பண்ண முடியும் அது எல்லாமே இந்த மெஷ் நமக்கு பண்ணி கொடுக்குதுங்க. இது வந்து நம்ம ஹோல்சேல் பிரைஸில் தமிழ்நாடு முழுக்க நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோங்க. இந்த மெட்டீரியல் வந்து நீங்க எடுத்தா பல்கா தான் இருக்கும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வெறும் 1 கிலோ கேட்டாலும் நாங்க பண்ணி கொடுப்போம். 1 கிலோக்கே பாத்தீங்கன்னா 10 அடி உயரத்து 25 அடியில இருந்து கிடைக்கும் நமக்கு அப்ராக்சிமேட்டாங்க. ஸோ நீங்க எங்க இருந்து தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்து வெறும் 1 கிலோ கேட்டீங்கன்னா நாங்க பண்ணி கொடுக்க முடியுங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணிட்டு. ஸோ நீங்க பல்கா தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித யோசனையும் உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க. எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இல்ல அளவு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கட் பண்ணி கூட கொடுத்துருவோம். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. உங்க அபார்ட்மெண்ட் பால்கனிக்கு இப்படி ஒரு மெஷ் இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களா, கவலை வேண்டாம். உடனே கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான மெட்டீரியல் புக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.